பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் லைவ் பார்க்கக்கூடிய ஆடியன்ஸு நெறைய பேருக்கு வாந்தி, மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு வராங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் நெறைய பேரு மயங்கி விழுந்திருக்காங்க. அப்படி ஒரு கோரச் சம்பவம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 5 நிமிஷம் இல்ல, 10 நிமிஷம் இல்ல. 2 மணி நேரம் மூச்சு திணற, திணற ஒருத்தன் போட்டு அடிச்சிருக்காங்க. எவ்வளோ அடிச்சாலும் தாங்குறான்டா. இந்த பிக் பாஸ் ஆடியன்ஸ் ரொம்ப நல்லவைங்கடா அப்படின்னு ஒரு வார்த்தைய சொல்லிப்புட்டாங்க. பிக் பாஸ் சீசன் 6ல அசீம்னு ஒருத்தன் பிக் பாஸ் கிட்ட கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசிட்டு வந்தான். அது ஒரு மிகப்பெரிய சாதனையா இருந்துச்சு. இந்த கதை சொல்ற டாஸ்க்ல அவன் அவன் 10 நிமிஷம் சொல்லுவான், 20 நிமிஷம் சொல்லுவான். ஆனா இந்த எஃப்ஜேன்றவன் 2 மணி நேரம் சொல்லியிருக்காங்க. பார்வதி காத பொத்திக்கிட்டு இந்த வடிவேல் காமெடியில ஒருத்தன் ஓடி வருவான்ல, "ஏய் ஓடாத ஓடாத" அப்படின்னு. அது மாரி காத பொத்திக்கிட்டு வெளியில வருது. என்ன சொல்லிட்டு வருது தெரியுமா? "இவன் என்னடா கதை சொல்ல சொன்னா, கதை கதையா சொல்லிக்கிட்டு இருக்கான்" அப்படின்னு புலம்பிக்கிட்டே வெளியில வருது. டேய் எஃப்ஜே, உன் மேல விமர்சனம் வைக்கிறது, நீ ஒரு பொம்பள சோக்குன்னு சொல்றது, நீ வந்து ஆதிரையோட சேர்ந்து லவ் கன்டென்ட் பண்ணேன்னு சொன்னது எல்லாம் எங்க தப்பு தான்டா. அதுக்காக தயவு செஞ்சு எங்களை இப்படி தண்டிக்காதடா. வேண்டாம், இது வேண்டாம். டேய் பிக் பாஸ் லைவ் ஆடியன்ஸ், உங்களுக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடா? எப்புட்றா உட்காந்து 24/7 பாக்குறீங்க? டேய் பிக் பாஸ், ஆதிரைய வெளியில அனுப்புனதுக்கு பதிலா இவன அனுப்பியிருக்கலாமேடா. இவன உள்ள வச்சு இருக்கிறவன் காதுலலாம் ரத்தம் வர வைக்கிறது தான் உங்களுடைய திட்டமா? ஏன் ஆடியன்ஸுக்கு எவனாவதுக்கு இவன் பேச்ச 2 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியாது. 2 மணி நேரம் உட்கார்ந்து கேட்டுருக்காய்ங்கன்னா, இவ்ளோ ஒரு பரிதாபமான நிலையில இந்த பிக் பாஸ் தமிழ் ஆடியன்ஸ் தள்ளப்பட்டுருக்காய்ங்க. டேய் எல்லாம் மீறி போறீங்கடா. இந்த எஃப்ஜேன்றவன் அதுவும் சொன்ன கதையில ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அவன் சொல்றாங்க, "நான் வந்து சுழல் பண்ணும்போது நான் வந்து சுழல் பண்ணும்போது 96 டைரக்டர் கால் பண்ணி, தம்பி 96ல நான் பார்த்த ரொமான்ஸ் ப டயலாக் அது எல்லாத்தையும் விட, அந்த சீன்ஸ் எல்லாம் விட, சுழல்ல நீ பண்ண அந்த ரொமான்ஸு அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னப்ப, "அண்ணா அச்சச்சோ! நீங்களாண்ணா?" அப்படின்னு நான் ரொம்ப பெருமைப்பட்டேங்க அப்படிங்கிறான். டேய் தயவு செஞ்சு இந்த எஃப்ஜேன்றவனுக்கு நேஷனல் அவார்டு ஏதாவது ஒண்ணு இருந்தா குடுத்துருங்கடா. இந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய ஜெயந்தி வந்துச்சு. அதுக்கு அவருக்கு பாரத ரத்னா அவார்டு குடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர்ட்ட அவன் அவன் கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காய்ங்க. நான் வைக்கிறேன்டா நரேந்திர மோடி கிட்ட கோரிக்கை. இந்த எஃப்ஜே அப்படின்றவனுக்கு சுழல் படத்துல அவன் நடிச்சு கிழிச்சதுக்கு ஒரு அவார்ட குடுத்து தயவு செஞ்சு அவன பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியில துரத்திருங்கடா. எங்களால முடியலடா. இதுக்கு முன்னாடி நடந்த பிக் பாஸ் சீசன்ல அனிதா சம்பத் உட்கார்ந்து விடிய விடிய கதை சொல்லும். சங்கீத ஸ்வரங்கள் ஏலே இருக்கா, இன்னும் கணக்கா, என்னவோ மயக்கம் அப்படின்னு விடிய விடிய உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதுல நம்ம சுரேஷ் சக்கரவர்த்தி சாரு டே 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 டே, டே 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 அப்படின்னு அவருக்கு ஒரு க்ளோஸ் அப் வைப்பாங்க. அது வேற லெவல்ல பேசும் பொருளாக மாறுச்சு அந்த கண்டென்ட். அதே மாதிரி இந்த எஃப்ஜேன்றவன் பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் ஆடியன்ஸ 2 மணி நேரம் வச்சு செஞ்சது வரலாற்றில் பொறிக்கப்படும். அசீம் எப்படி 1 மணி நேரம் பிக் பாஸ் கிட்ட பேசினானோ, அனிதா சம்பத் எப்படி விடிய விடிய கதை சொல்லுச்சோ, அந்த வரிசையில இந்த எஃப்ஜேன்றவன் பண்ண சாதனை பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டும். டேய் பிக் பாஸ், ஏன்டா ஆதிரைய வெளியில அனுப்பிச்சீங்க? அது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருந்துச்சுனாவாது, டேய் எஃப்ஜே, நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை நான் ரொம்ப லவ் பண்றேன், என்னாலேயே நீ பேசுறத கேட்டுட்டு டார்ச்சர் தாங்க முடியலடா. மத்த கண்டஸ்டன்ட்னுடைய நிலைமையை நினைச்சு பாருடா. இவங்களாவது நம்ம கூட விளையாட வந்திருக்காங்க, டெய்லி சம்பளம் வாங்கிக்கிட்டு விளையாடுறாங்க. ஆனா பிக் பாஸ் ஆடியன்ஸ் காசு கட்டி ஸ்ட்ரீம் பார்த்துக்கிட்டு இருக்கான்டா லைவ்ல. நீ 2 மணி நேரம் பேசுனா சுகர் பேஷண்ட் எல்லாம் வெளில இருப்பாங்கடா. வெளியில நிறைய ஆன்டிங்க 50 வயசுல 55 வயசுல சுகரு, பிளட் பிரஷரு இதோட பிக் பாஸ் பாக்குறாங்கடா.
நீ 2 மணி நேரம் பேசுனா தாங்க மாட்டாங்கடா. தயவு செஞ்சு நிறுத்துடா அப்படின்னு ஆதிரையாவது அவன்ட்ட சொல்லி நிறுத்தியிருக்கோம். அந்த பிள்ளைய வெளியில அனுப்பிவிட்டு, இந்த கலையரசன உள்ள வச்சுட்டீங்களடா பாவிகளா! ஆரியமாலா, 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 ஆரியமாலா அப்படின்னு இந்த பிக் பாஸ் சீசன் 7 தமிழ்ல கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு, போட்ட பாட்டையே திரும்ப திரும்ப போட்டு இருக்கிற அந்த கண்டஸ்டன்ட்ஸ டார்ச்சர் பண்ணாங்கல்ல, அதே மாரி இந்த எஃப்ஜேன்றவன வச்சு பிக் பாஸ் கண்டஸ்டன்ட்ஸ பிக் பாஸ வெளிய பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆடியன்ஸ மன உளைச்சலுக்கு ஆளாக்கணும்னு முடிவு பண்ணி இந்த வேலைய செஞ்சுட்டு இருக்காங்க போல இருக்கு. டேய் சுமார் மூஞ்சி குமாரே! கைய ஆட்டுறத நிறுத்தி ரொம்ப நேரம் ஆச்சு. அப்புறம் ஆடிக்கிட்டே இருக்கேன்னு பார்க்குறியா? சுகர் பேஷண்ட்ரா நானு அப்படிங்கிற மாரி எத்தன ஆன்டிங்க, அங்கிளுங்க இந்த 2 மணி நேரம் எஃப்ஜேவோட பேச்ச கேட்டு பிபி ரைஸ் ஆயி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்கன்னு தெரியலையேடா. ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆச்சுன்னா பதில் சொல்லுவாங்களாடா பிக் பாஸ் டீமு. உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்காடா? இவன் பேசுறத 2 நிமிஷத்துக்கு மேல கேட்க முடியாதுடா. எப்புட்றா 2 மணி நேரம் லைவ்ல டெலிகாஸ்ட் பண்றீங்க? பாரு நீ என்ன பண்ணிட்டு காத பொத்திட்டு அப்பா கதை சொன்னா சொன்னா கதை கதையா சொல்றானடா அப்படின்னு வெளியில வந்தியோ அதே மனநிலையில தான் பிக் பாஸ்ல இருக்கக்கூடிய ஆடியன்ஸும் இருக்காங்க பாரு. பிக் பாஸ் ஆடியன்ஸுடைய மனநிலைய வெளிப்படுத்திய பாருவுக்கு நம்மளுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கலாம். பாரோ இந்த இண்டஸ்ட்ரியில மேல வர்றதுக்கு நான் படாத கஷ்டம் இல்லைங்க. ஆடிஷனுக்காக நான் ஏறி இறங்காத ஆபீஸ் இல்லைங்க. ஏங்க என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டுக்காக நான் ₹1,00,000 செலவு பண்ணியிருக்கேங்க. ₹1,00,000 என்னுடைய பசங்களுக்காக ₹50,000 செலவு பண்ணியிருக்கேங்க. என்னடா பசங்கன்னா கேர்ள் ஃப்ரெண்டு கூட கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்துருச்சா? இல்ல 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 அந்த பசங்க இல்ல. என்னுடைய நண்பர்கள் வாரி இறைச்சிருக்கேன் காச. வீட்டுக்கு நான் எங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு பையனாக, ஒரு கேர்ள் ஃப்ரெண்டுக்கு நல்ல காதலனாக, ஒரு நண்பனாக இந்த எஃப்ஜே அப்படின்றவன் ஃப்ரெட்டி ஃப்ரெட்டி அப்படின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. என்னடா ஃப்ரெட்டினா ஃப்ரெட்ரிக் ஜான்சன். உண்மையை சொல்லணும்னா நம்மளால 24/7 லைவ் பார்க்க முடியலையே. கண்டென்ட் போடுறதுக்கு சோசியல் மீடியால வரக்கூடிய அப்டேட்ஸை பார்க்கறதுக்கே நமக்கு டைம் கரெக்டா இருக்கே அப்படின்னு நான் வருத்தப்பட்டேன். ஆனா எஃப்ஜே இந்த 2 மணி நேரம் பேசின சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நல்ல வேளை நம்ம 24/7 லைவ் பார்க்கல அப்படிங்கிற ஒரு எண்ணம் எனக்குள்ள வந்திருக்கு. உண்மையிலேயே இந்த 24/7 பார்க்கக்கூடிய பிக் பாஸ் ரசிகர்களுக்கு ஒரு ராயல் சல்யூட்டை நம்ம அடிச்சுதான் ஆகணும். ஏன்னா நேத்து யதார்த்தமா சரி ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கு நம்ம போய் லைவ் பார்க்கலாம் அப்படின்னு உள்ள போகும்போது கானா வினோத்தும் இந்த திவாகரும் கருத்தடா ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி கத்திக்கிட்டு இருந்தானுங்க. 2 பேரும் பக்கத்துல நின்னுகிட்டு. என்ன கன்றாவிடாது. இதெல்லாம் பார்த்தா டிப்ரெஷனுக்குள்ள போயிருவாங்களே மக்கள். இந்த ஷோவை பார்க்கறதே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும், ஜாலியா இருக்கும், என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஒரு மனுஷனுக்கு 1008 பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில. அதெல்லாம் கடந்து வர்றதுக்கு இந்த பிக் பாஸ் ஷோ ஒரு அருமருந்தாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு தான் பல பேர் இத பார்க்க வர்றான். ஆனா இத பார்த்து மிகப்பெரிய அளவுக்குள்ள டிப்ரஷனுக்குள்ள போயிடுறான். இந்த எஃப்ஜே 2 மணி நேரம் பேசினது எந்த அளவுக்கு பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்கும் அப்படின்னு நம்மளால உணர முடியுது. சரி உங்கள மகிழ்விக்கலாம் அப்படின்னு நான் ஒரு முயற்சி எடுத்து இத ஒரு வீடியோவா பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் மிஸ்டர் செய்யோன் சேனல எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அண்ட் எஃப்ஜேவால யாருக்காவது வாந்தி, மயக்கம், தலைச்சுற்றல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கவலை தோய்ந்த உங்கள் முகம் கண்முன்னே தெரிந்தாலும் கட்சி பணி பின்னால் அழைப்பதால் செல்ல வேண்டியாயிற்று. See you in the next video. Bye bye.